இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சனிக்கிழமை காலையில் ஆர்டர் எப்படியும் டல்லாக தான் இருக்கும்ன்ட்டு ரேப்பிடோவில் ஆன் பண்ணேன், எடுத்துட்டேன். மடிப்பாக்கம் கூட்டு ரோட்லேருந்து வலசரவாக்கம் வரைக்கும் 151 ரூபா. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். சின்ன பார்சல் தான், ஒரு கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க, பேக்கில் வச்சுருக்கேன். இன்றைக்கி அதிகமாக ஆர்டர் வருமானு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சனிக்கிழமை பொதுவாகவே வந்து போட்டுறது கம்மியாகிடுது. இப்போல்லாம் மற்ற ஆப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சம் போகுது. ஸோ எது வந்தாலுமே இன்றைக்கி எடுத்து ஓட்டுறதுன்னு தான் கிளம்புறேன். நேற்று பரவாயில்ல, கொஞ்சம் ஒரு 1000 ஓடிச்சு, பெட்ரோல் போக 800 நமக்கு நின்றுச்சு. ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஓட்டிடணும் எப்படியாச்சு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்ப்ளீஷன் ஸ்கோர் ஈவினிங் பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது 42% இருந்துச்சு. ஸோ 55% வந்துச்சுன்னா நமக்கு அடுத்த வாரத்துக்கு வந்து செகண்ட்ஸ் ஓடாது, ஹவர்ஸ் கம்ப்ளீட். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆர்டர் வலசரவாக்கத்தில் முடிச்சிட்டேன். 11:30க்கு 11:20க்கு முடித்தேன். இது எடுக்கும்போது 1 மணி. ஸோ இவ்வளோ நேரம் ஆகிருக்குது ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஒரு ரிங் கூட போகல நடுவில். ஸோ பட் பாரிஸ் வந்ததுக்கப்புறம் ரிங் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் எங்கேயுமே ரிங் போகலை. பாரிஸில் வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு 100 ரூபா 80 ரூபா அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஒரு ஆர்டர் வந்துச்சு திருவேற்காடுக்கு, சரி எடுத்துட்டேன். ஸோ ரொம்ப லாங் ஆர்டர்லாம் எதிர்பார்த்து உட்காந்துக்கிட்டு இருந்தால் ஓடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இப்போ திருவேற்காடு போய்கிட்டு இருக்கேன். பெரிய ஆர்டர்லாம் பெரிய வெயிட்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன பார்சல் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் டேங்க் மேலே வச்சுருக்கேன். திருவேற்காடு தான் ஃப்ரெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கேன். நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா ஓட்டுற எப்பயும் சனிக்கிழமை கொஞ்சம் கம்மியாக தான் ஓடும். இப்போ நான் திருவேற்காடு போயிட்டு கூட எனக்கு அங்கே எப்படி ஆர்டர் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ எதுக்குமே ரெடியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். நான் மறுபடியும் எம்டியில் வர்ற மாதிரி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. ரெண்டாவது மதியம் டைம் வேறு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டர் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் திருவேற்காடில் முடிச்சுட்டு வெயிட் பண்ணோம் ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம், ஒன்றும் வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்பத்தூர் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்பத்தூரில் 1 ஹவர் வெயிட் பண்ணேன். அங்கே பார்த்தா எல்லா தெருலையும் 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. சரி 1 ஹவருக்கு மேலே அங்கே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு பாடி வந்தேன். பாடியில் இருக்கும்பொழுது இந்த ஆர்டர் வந்துச்சு. இது பார்த்திங்கன்னா அண்ணா நகர்லேருந்து பிக்கப்பு. டெலிவரி பார்த்திங்கன்னா 4 டெலிவரி கொடுத்துருக்காங்க. ஸோ 1 கொளத்தூர், 2வது கொரட்டூர், அப்புறம் காலடிப்பேட்டை 1, ராயபுரம் 1, 4 டெலிவரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரமாக ஆர்டர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சரி பரவாயில்லன்னு லாங் பிக்கப்னா கூட எடுத்துக்கிட்டேன். அண்ணா நகர் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனது 426 ரூபா போட்டிருக்காங்க. ஸோ ஒரு வர்த்தபுளாக இருக்கும் நமக்கு லாங் பிக்கப் வந்தால் கூட. ஸோ அதனால் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்துகிட்டு எடுத்தோடனே கால் பண்ணி சொல்லிட்டேன், வர்றதுக்கு ஒரு 25 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிக்கப் பண்ணால் அவங்க கேன்சல் பண்ணாமல் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 கேஷ் ஆன் டெலிவரி ஃப்ரெண்ட்ஸ், சிஓடி ஆர்டர். ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி போயிட்டுருக்கேன், பிக்கப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரியே சிஓடி தான். அதை வாங்கிட்டு அடுத்தது 2 வந்துட்டு டெலிவரி மட்டும்தான், கேஷ்லாம் எதுவும் இல்லை. 4வது டெலிவரி வந்துட்டு சிஓடி கலெக்ஷன் வாங்கணும். சிஓடிலாம் ஆப்லேயே பண்ணிவிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்லேயே QR கோடு வந்துடும். அதில் பே பண்ணாங்கன்னா அது ஆப்புக்கு கிரெடிட் ஆகிடும். நம்ம கையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதில் ஒரு 2 டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். கொரட்டூர் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டெலிவரி. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி வந்துட்டு கொளத்தூரில், அது சிஓடி வாங்கிட்டேன். ஸோ ஆப்பில் ஓப்பன் பண்ணோடனே QR கோடு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். QR கோடு நம்ம காட்டினோன்னா அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்க கஸ்டமர் அப்படின்னா அவங்களுக்கு பே ஆகிடும். நம்ம ஆப்பில் வந்துட்டு கஸ்டமருக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஸோ நமக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி போகுது. பரவாயில்ல, நல்ல சிஸ்டம் தான். ஏன்னா கேஷ் நம்ம கலெக்ஷன் பண்ணக்கூடாது, நம்ம டெலிவரி மட்டும்தான். ஸோ அடுத்த டெலிவரி பார்த்திங்கன்னா கொரட்டூரில் முடிச்சுட்டு இப்போ கொரட்டூர்லேருந்து காலடிப்பேட்டை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை போயிட்டு டெலிவரி கொடுத்துட்டு அடுத்தது ராயபுரம் ஃப்ரெண்ட்ஸ். ராயபுரத்தில் முடிச்சிட்டோம்னா அப்படியே நான் பாரிஸ் போய்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ராயபுரத்தில் நிற்க மாட்டேன். இப்போ
பார்த்தீங்கன்னா இது பார்சல் பெருசுலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது. 3 பார்சல் பேக்கில் வச்சுக்கிட்டேன், ஒரு பார்சல் வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டேன் ஃப்ரண்ட்டில் டேங்க் மேலே. ஸோ 4 பார்சல் தான், 2 கொடுத்தாச்சு, இப்போ 2 வச்சுருக்கேன். இந்த டெலிவரி முடிச்சுட்டு மறுபடியும் வீடியோ கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அந்த 2 டெலிவரியும் முடிச்சிட்டேன், மொத்தம் 4 டெலிவரி. அது முடிச்சுட்டு எப்போயுமே ராயபுரத்தில் இருந்தேன்னா நம்ம பாரிஸ் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா ராயபுரத்தில் வந்துட்டு பெரிய ஆர்டர் அதிகம் வராது, வரும் எப்பயாச்சும். பட் பாரிஸ் வந்துட்டோம்னா பெரிய ஆர்டர் பார்த்து நம்ம எடுக்கலாம். ஸோ அதுக்காக பாரிஸ் வந்து தான் நான் ஆன் பண்ணேன், அங்கே ஆஃப் பண்ணதை. ஸோ எல்லா ஆப்பையும் ஆன் பண்ணி வச்சேன், போர்ட்டர்லேயே ஆர்டர் போட்டாங்க. ஸோ இதுதான் கடைசி ஆர்டர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. இது வந்துட்டு பாரிஸ்லேருந்து பூந்தமல்லி நியூ பைபாஸ் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நசரத் பேட் போட்டிருக்காங்க, மெயின் ரோட்லேயே தான் சொல்லியிருக்காங்க. 375 ரூபா வந்துச்சு. கஸ்டமர் வந்துட்டு 50 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, எனக்கு டெலிவரி முடிச்சுட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பில்லு மட்டும் சீல் வாங்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்கன்னு இருக்காங்க. பரவாயில்ல, கடைசி ஆர்டர்லையாச்சு ஒரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன்னு இருக்காங்க. இது பார்சல் ரொம்ப பெருசு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மீடியமான சைஸ் தான். ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கேன், இதுவும் டேங்க் மேலேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ இன்றைக்கும் எம்டி ரன் நிறையா போயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பெட்ரோல் நிறையா வேஸ்ட்டாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, இன்றைக்கி ஆர்டர் ஓட்டிட்டோம். ஸோ இந்த டெலிவரியும் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு. நான் இந்த டெலிவரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெலிவரி முடிச்சிட்டேன், இப்போ மணி 9:30 ஆகுது. ஸோ இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா மதியம் டைமு ரொம்ப நேரம் ஆர்டர்லாம் நின்னோம். ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் வந்ததை எடுத்து ஓட்டோம்னு சொல்லி ஓட்டிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நசரத் பேட்லேருந்து நியூ பைபாஸ் பிடிச்சி திரும்படி பக்கத்தில் இறங்கி அங்கேருந்து குரோம்பேட் வந்து குரோம்பேட்லேருந்து 200 ஃபீட் ரோடு வழியாக வேளச்சேரி போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப லாங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ட்ரை ரன் நிறையா. ஸோ என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் வரலையே. ஆர்டர் வந்ததுதானே நமக்கும் போடணும்ல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1150 ரூபாய்க்கு ஓட்டியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டிப்ஸோடு சேர்த்து. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா சாலிடாக இன்றைக்கி வந்துட்டு 250 ரூபா போயிருக்கோம். போச்சுன்னா 900 ரூபா கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம உதய் பிரதர் கேட்டிருந்தாப்புல, என்னென்னா எம்டியாக நீங்கள் இவ்வளோ தூரம் போகிறீங்களே, லொக்கேஷன் மாறிக்கிட்டே இருக்கிறீங்க, ஸோ பெட்ரோல் வேஸ்ட் ஆகாதான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இது. என்னென்னா நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா வலசரவாக்கத்துலேருந்து பாரிஸ் போயிருக்கேன் காலையில். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவேற்காடுலேருந்து மறுபடியும் அண்ணா நகர் வரைக்கும் போயிருக்கேன். ஸோ அது இல்லாமல் கடைசி ஆர்டர் பார்த்திங்கன்னா நசரத் பேட்டரியிலேருந்து வேளச்சேரி வந்திருக்கேன். ஸோ மொத்தம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 8 கிலோமீட்டர், அடுத்தது ஒரு 10 கிலோமீட்டர் வைங்களேன், 18 கிலோமீட்டர், கடைசியாக வந்துட்டு ஒரு 27 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஸோ 27 ஒரு 18 வந்து பார்த்திங்கன்னா அது 45 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எம்டியாகவே. ஸோ 50 கிலோமீட்டர் வைங்களேன், 50 கிலோமீட்டர் நான் எம்டியாக ஓட்டியிருக்கேன்னா எனக்கு 1 லிட்டர் பெட்ரோல் ஆகுதுன்னு வைங்க. ஸோ 100 ரூபா வேஸ்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 1150 ரூபாய்க்கு ஓட்டிட்டேன். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி நான் வந்து வழியில் பார்த்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 ரூபாய்க்கே திணறாங்க, ஒரு 600 ரூபா 700 ரூபா அவ்வளோதான் ஓட்டியிருக்காங்க. ஸோ பட் நம்ம அதிகமாக வேல்யூ எடுக்கிறோம், 100 ரூபா போனால் போதுன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆர்டருக்கு எடுக்க போகிற இடம் வந்துட்டு கரெக்டான இடத்துல போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பாரிஸ்க்கு தைரியமாக போகிறேன், அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நகரில் நான் ஆர்டர் எடுத்துகிட்டு தான் போனேன் எம்டியாக. ஸோ அதனால் எனக்கு அது வேஸ்டேஜ் கிடையாது. அதே மாதிரி கடைசி ஆர்டர் பார்த்திங்கன்னா 375 ரூபா ஆர்டர், அது இல்லாமல் 50 ரூபா டிப்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோ பெரிய ஆர்டருக்கு நான் எம்டியாக 25 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து அந்த எம்டியாக போகிறதுன்றதை நான் மேட்ச் பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ பட் ஆனால் எப்போயும் மேட்ச் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு 4 நாள் போகிறோம் எம்டியாக அப்படின்னா, ஒரு நாள் வந்து நம்மளே ஏமாந்துடும், எம்டியாக போய் கூட ஆர்டர் இல்லாமல் இருப்போம். ஸோ பட் ஒரு லக்கு தான் இது, ட்ரை பண்ணுறோம் அவ்வளோதான். இப்போ நீங்கள் அம்பத்தூர்லேருந்து கேட்டிருக்கிறீங்க, பட் அம்பத்தூர்லேருந்து பாரிஸ் வந்து ஆர்டர் வருமானா பாரிஸில் ஆர்டர் வரும்.
பட் அதுக்காக நீங்கள் அம்பத்தூரில் இருந்துட்டு ஆவடி போனீங்கன்னா வரப்போகிறதில்ல. வேறு எங்கேயாச்சும் டிஸ்டன்ஸ் வந்துட்டு வராத ஏரியாவுக்கு போனீங்கன்னா வேஸ்ட் ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்காக தான் இதை நான் போட்டிருக்கேன், தனியாக கிளிக் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டர் எடுத்து ஓட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.